வணக்கம் நண்பா. இந்த வீடியோக்குள்ளே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நாம் 12,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தரமான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதே சமயம் கேமிங்க்கு தாறுமாறாக இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன மொபைல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி A4 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.88 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 600 nits பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கணும். 50 மெகா பிக்சல் டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா. இன்னொரு சென்சர் எதுக்காக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல, என்ன சென்சர்னு மென்ஷன் பண்ணல. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரோட அவுட்புட் டே லைட்டில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். லோ லைட்லையும் யூஸபிளான இமேஜஸ் நமக்கு கிடச்சிது. வீடியோகிராஃபி ஓரளவுக்கு டீசென்ட். 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இமேஜோட அவுட்புட் டீசெண்டாக இருக்குது. பிலோ ஆவரேஜ்னு சொல்ல முடியலனாலும் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்குது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்களாமா. அண்ட் 4 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தாலும் இங்கே ஏர்டெல் 5G பேண்ட் சப்போர்ட் இல்லை. ஒன்லி ஜியோ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏர்டெல் நான் ஸ்டாண்டலோட ரோல் அவுட் பண்ணுற வரைக்கும் ஏர்டெல் யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஏர்டெல் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் 5G சப்போர்ட் பண்ணால். இப்போதைக்கு ஜியோ மட்டும்தான் ஒர்க் ஆகுது. 5160 mAh பேட்டரி, 33 வாட் ஹார்ஸ் சார்ஜிங்க பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் 18 வாட் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணும் மொபைல். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் ஏர் பிளாஸ்டர் இங்கே இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இல்லை. அண்ட் மற்றபடி SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 4GB 64GB வேரியன்ட் இப்போதைக்கு 8500 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில டைம் ப்ரைஸ் அதிகமாகவும் ஆகுது, ஒரு சில டைம் ப்ரைஸ் கம்மியாகவும் ஆகுது. ஸோ டிஸ்பிளே பண்ணுற எக்ஸாக்டான ப்ரைஸிங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் கண்டிப்பாக இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டுக்கு HD தான் எதிர்பார்க்க முடியும். ஃபுல் HD கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் ரெட்மி A4 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் நண்பா. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது. செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக தான் இருந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு இதில் கிடைக்குது. Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட். நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 11,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், 5G சப்போர்ட்டை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை நம்ம சொல்லலாம். அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இந்த மொபைலோட நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ்க்கு நீங்கள் ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Plus தான். இந்த மொபைலில் நமக்கு 6.79 inches Full HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட்டும் வரும்போது கேமராஸ்னு வரும்போது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஏன்னா தான் 108 மெகா பிக்சல் கேமரா இருந்திருந்தாலும் 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரி அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இங்கே இல்லை. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம்.
9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 6GB 128GB வேரியன்ட் 13,000 சேல் ஆகிட்டு இருக்கு. பட் ஆஃபர் டைமில் 12,000 கூட கிடைக்கும். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஓவரால் கேமராவோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் 12,000 ஒரு பெஸ்ட்டான மொபைல், ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு சில சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டும் தான். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே 8 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ். இங்கேயும் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் நண்பா. ஸோ ஓவராலாக கேமராவோட அவுட்புட் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6s Gen 3 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸராகவே இருக்கும். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் AC ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லாயிருக்கு. 4GB 128GB வேரியன்ட் 11,000 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃபர் டைமில் 10K இல்லை 10,500 கூட கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம், அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூஐயை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் Moto G45 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைல் நமக்கு 120 Hz IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் தந்திருக்காங்க. இங்கேயும் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 2 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு கேமிங்கும் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் AC ஸ்லாட்டுமே தந்து 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது அண்டு பேட்டரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது. கேமராவுமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக வேணும், செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் பார்க்குறீங்கன்னா iQOO Z9X ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட எழுதி கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.